வெல்கம் டு ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். திஸ் இஸ் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 10th பப்ளிக் எக்ஸாம், அதாவது ஏப்ரல் 2026 சோசியல் சயின்ஸ் இன்றைக்கி எழுதியிருக்கீங்க, சமூக அறிவியல் எழுதியிருக்கீங்க. இதோடைய கீ ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நிறைய நம்ம கொடுத்த கொஷின்கள் தான் நிறைய வந்திருக்கு. அதாவது இன்றைக்கி கொஷின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 மார்க் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. 2 மார்க்கில் கம்பல்சரி தவிர அதுவும் எழுதியிருக்கலாம். அதே மாதிரி 5 மார்க் பார்க்குறப்போ கொஞ்சம் ரிப்பீட்டட் கொஷின் கேட்காம புதுசாக கேட்டிருக்காங்க. அதுலேயே நீங்கள் ஒரு 8, 9 கரெக்டாக எழுத நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னும் கொஷின் கஷ்டமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. இதோ கீ ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வகுப்பு பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் ஏ, அதாவது ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என்று கூறியவர். இது ஏற்கனவே கிளாஸில் நான் கொடுத்துருந்தேன். யாருடைய ஆக்கிரமிப்பின் போது மெக்சிகோ நகரம் நிலை குறைந்து போயிற்று? இது ஆப்ஷன் ஏ, ஹெர்மன் கோட்ஸ். ஆப்ஷன் ஏயில் தான். அடுத்தது வார்சா ஒப்பந்தம். இதுவும் நம்ம கிளாஸில் இருந்துச்சு. கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக எழுதியிருப்பீங்க. 1991. சத்யார்த்த பிரகாஷ். இது தயானந்த சரஸ்வதி நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி. இதுவும் நான் கொடுத்துருந்தேன். கீழ்காணும் போரில் தேசிய தீவிரவாதி யார்? இதில் பிபின் சந்திரபால் தான். பார்க்குறப்போ உங்களுக்கு லாலா லஜபதி ராய், அதே மாதிரி உங்களுக்கு பால கங்காதர திலகர், அப்புறம் பிபின் சந்திரபால். இவங்க தான் தீவிர தேசியவாதி. இது ஆப்ஷன் சியில் இருக்கும். அடுத்தது பார்க்குறப்போ மேற்கத்தி. இதுவும் கொடுத்துருந்தேன். இது பஞ்சாப். மேற்கத்தி இடையூறுகளால் மழை பெறும் பகுதி பஞ்சாப். ஆப்ஷன் சி. ஆறுகளின் மூலம் உருவாகும் மண். இதுவும் நான் கொடுத்துருந்தேன். இது வண்டல் மண், அலுவியல் சாயில். அடுத்தது உங்களுக்கு அதிகமாக மழை குடிவு ஆற்றல் வளம் சூரியன். இதுவும் கொடுத்துருந்தேன். அடுத்தது பார்க்குறப்போ உங்களுக்கு இந்தியாவின் முக்கியமான இறக்குமதி பொருள் பெட்ரோலியம். இதுவும் நான் கொடுத்துருந்தேன் கிளாஸில். தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை 3 மற்றும் 15. இதுவும் நம்ம கிளாஸில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம். இதில் என்னென்னா இப்போதைக்கு இந்த உங்களுக்கு கன்னியாகுமரி சேர்த்துருக்காங்க. அப்போ பெரிய துறைமுகம் இப்போதைக்கு 4, பெரிய சிறிய துறைமுகங்கள் 16, 17 இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன இருக்கோ, சிலபஸில் என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர் கரெக்டு. இப்போ 4 மற்றும் 16 ஆப்ஷன் பி அது கொடுக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா உங்களுக்கு புக்கில் 3 மற்றும் 15 இருக்குது. இப்போது பார்க்குறப்போ உங்களுக்கு கன்னியாகுமரியும் மீதியெல்லாம் சேர்த்துருக்காங்க. 14 மற்றும் 16 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எழுதியிருந்தது கரெக்டு. அடுத்தது அதுவும் கொடுத்துருந்தோம். அதுக்கு அடுத்தது மாநில ஆளுநர் நியமிப்பவர் உங்களுக்கு குடியரசுத் தலைவர். அதுவும் கொடுத்துருந்தேன். எத்தனை மாநிலம் நேபாளத்தின் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்ளணும்? இது புக் பேக் தான் எல்லாமே 5. அடுத்தது பார்க்குறப்போ முதன்மை துறை. இதுவும் கொடுத்துருந்தேன், அக்ரிகல்ச்சர். அடுத்தது 1632ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் விருது வழங்கியவர். இதுவும் நம்ம கிளாஸில் கொடுத்துருந்தேன். கோல்கொண்டா சுல்தான். இது எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே புக் பேக் தான். இதில் நீங்கள் கஷ்டம்னு சொல்ல முடியாது. 14க்கு 14 வாங்கலாம். 2 மார்க் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ரிப்பீட்டட் வரல. ஐரோப்பிய போர்க்குணம் வாய்ந்த தேசியவாதத்தின் 3 வடிவங்கள். இது லெசன் 1ல் கொஷின் நம்பர் 3. முசோலினி ரோமாபுரி நோக்கிய அணிவகுப்பின் விளைவுகள். இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் கிடையாது, இப்போ தான் புதுசாக கேட்டிருக்காங்க. இது லெசன் 2ல் கொஷின் நம்பர் 2. அடுத்து திருச்சிராப்பள்ளி. இது நான் ஏற்கனவே கிளாஸில் கொடுத்துருந்தேன். இது ரொம்ப ஈஸி. அதாவது இது லெசன் நம்பர் 6ல் கொஷின் நம்பர் 5. லக்னோ ஒப்பந்தமும் கொடுத்துருந்தேன். லெசன் நம்பர் 7 கொஷின் நம்பர் 4. அடுத்து பார்க்குறப்போ திருநெல்வேலி எழுச்சி, திருநெல்வேலி அப்ரைசிங். இதுவும் கொடுத்துருந்தேன். கொஷின் அதாவது லெசன் நம்பர் 9ல் கொஷின் நம்பர் 2. இந்தியாவின் அண்டை நாடுகள். இதெல்லாம் ஜாகிரபி ரொம்ப ஈஸி, ஃபஸ்ட் லெசன்லேயே கேட்டாங்க. ஜெட்கார் தோட்டம். இதுவும் லெசன் நம்பர் 2 கொஷின் நம்பர் 3. இந்தியாவின் தோட்டப்பயிர்கள். லெசன் நம்பர் 3 கொஷின் நம்பர் 7. ரொம்ப ஈஸி. அதாவது ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு பேரிடர் அபாய தேர்வு குறைப்பு, டிசாஸ்டர் ரிஸ்க் ரெடக்ஷன் உங்களுக்கு லெசன் நம்பர் 6 கொஷின் நம்பர் 6. இது புதுசாக கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் ஏன் தென்னிந்தியாவின் மாஸ்டர்ஸ்னு அழைக்கப்படுகிறது? இது லெசன் நம்பர் 7 கொஷின் நம்பர் 2. இதில் ஜாகிரபியில் நீங்கள் 4 அழகாக எழுதலாம். அடுத்து சிவிக்ஸ் வர்றப்போ உங்களுக்கு உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரங்கள் பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதென்ன, புரிந்து கொண்டதென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. லெசன் நம்பர் 3, அதாவது சிவிக்ஸில் கேட்டிருக்காங்க. சார்க் உறுப்பு நாடுகள். ரொம்ப ஈஸியான கொஷின், ரிப்பீட்டட் கொஷின் தான். பசுமை புரட்சியின் விளைவுகள். இதுவும் ரொம்ப ஈஸியான கொஷின். லெசன் நம்பர் 3 கொஷின் நம்பர் 4. கம்பல்சரி மட்டும் கொஞ்சம் பிடிச்சிட்டாங்க. சிப்காட் குறிப்பு வரைக. சிப்காட் அழகாக எழுதியிருக்கலாம், நல்லா படிச்சிருந்தீங்கன்னா எழுதியிருக்கலாம். இது மட்டும்தான் டஃப்னு பார்க்குறப்ப இது மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை, கம்பல்சரி மட்டும்தான். அடுத்து உங்களுக்கு 5 மார்க்கில் ஃபஸ்ட் கொஷின் பார்க்குறப்போ ஃபில்லில் ஃபஸ்ட்டுக்கு ரின்லாந்து, அதாவது ரைன்லாந்து. படை நீக்கம் செய்யப்பட்ட ரைன்லாந்து பகுதி ஹிட்லர் தாக்கினார். இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு முத்துலட்சுமி அம்மையார். அடுத்தது உங்களுக்கு கிழக்கு தொடர்ச்சி மலையில் தென்பகுதியில் உள்ள உயரமான சிகரம் சோலைக்கரடு. அடுத்தது பார்க்குறப்போ உங்களுக்கு இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக சத்யானந்த சின்ஹா.
திருப்பூர் வந்து எப்போவுமே எதுக்கு ஃபேமஸ் அப்படிங்கிறப்போ தொழிலுக்கு பெயர் பெற்றதுன்னா டெக்ஸ்டைல். அதாவது திருப்பூர் வந்து உங்களுக்கு நெசவு தொழிற்சாலைக்கு வந்து பெயர் பெற்றது. செகண்ட் கொஸ்டின் பார்க்குறப்போ முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்கள் இதை நான் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி யுஎன்ஓ இதுவும் நான் கொடுத்துருந்தேன் கிளாஸில். ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகள். அடுத்தது சுதேசி இயக்கம் எவ்வாறு எதிர்கொள்ளப்பட்டது, இது லெசன் நம்பர் 9ல் கொஸ்டின் நம்பர் 1. உங்களுக்கு அடுத்தது வேறுபடுத்துகளை பார்க்குறப்போ மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, ராஃபி, காரிஃபன் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ரெண்டுமே ரொம்ப ஈஸி தான். லெசன் நம்பர் 1, 3 ஃபஸ்ட்டு 5 லெசன் நல்லா படிச்சிருந்தாலே எழுதியிருக்கலாம். அடுத்தது கிவ் ரீசன், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியற்று காணப்படுகின்றன, என்ன காரணம் கூறுக, இது லெசன் நம்பர் 6லேருந்து கேட்டிருக்காங்க ஜாகிரஃபியில். கங்கை ஆறு வடிநிலம் குறித்து விரிவாக எழுதுக, ஃபஸ்ட் லெசன்லேருந்தே வந்திருக்கு. இந்திய காடுகள் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட் கொஷின் தான், இம்பார்ட்டன்ட் கொஷின், அதாவது லெசன் நம்பர் 2லேருந்து எழுதியிருக்கலாம். அடுத்து இந்தியாவின் கனிம பரவலை விளக்குக, லெசன் நம்பர் 7லேருந்து போயிட்டாங்க ஜாகிரஃபியில், அதாவது கொஷின் நம்பர் 3. அது அடிப்படை உரிமைகளை குறிப்பிடுக, உரிமைகள் கடமைகள், இதில் உரிமைகள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இது லெசன் நம்பர் 1ல் இருக்குது, ரொம்ப ஈஸி தான். அடுத்து உங்களுக்கு நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள், இது வந்து உங்களுக்கு லெசன் 2ல் கொஷின் நம்பர் 3ல் கேட்டிருக்காங்க. ஜிடிபி லாஸ்ட் பார்க்குறப்ப ஜிடிபி கணக்கிடும் முறைகள் மற்றும் அவற்றை விவாதிக்கவும், ஃபஸ்ட் லெசன்லேருந்தே வந்துருச்சு. ஜிஎஸ்டியின் அமைப்பை எழுதுக, லெசன் நம்பர் 4 கொஷின் நம்பர் 2. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு எழுதியிருக்கலாம். கொஞ்சம் ரிப்பீட்டட் கொஷின் நிறைய வந்து எதிர்பார்த்தோம், ஆனால் வரல. காலக்கோடு எப்போவுமே 1900லேருந்து 1950 வரைக்கும் தான். இதில் 1930லேருந்து 50 வரைக்கும் ஏதாவது 5 எழுதியிருக்கலாம். அடுத்தது உலக வரைபடம் வேர்ல்டு மேப்பில் பொறுத்த வரைக்கும் மொராக்கோ, ஜெர்மனி, ரஷ்யா, ஹிரோஷிமா, சான் பிரான்சிஸ்கோ, இது ஈஸியாக தான் எழுதியிருப்பீங்க. 8 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருந்தேன். உங்களுக்கு காந்தி வந்து மாஸ் லீடர், இது கண்டிப்பாக கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு, அதே மாதிரி அதே கொஸ்டினே வந்துருச்சு. காந்தியடிகள் ஒரு மக்கள் தலைவராக உருமாற்றம் செய்ய உதவிய காரணிகள் என்ன என்று ஆராய்க, இது வந்து கேட்டிருக்கலாம். அடுத்தது உங்களுக்கு தமிழ் மறுமலர்ச்சியின் தோற்றம், வளர்ச்சி மற்றும் ஒரு கட்டுரை எழுதவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் காந்தி எல்லாருமே எழுதியிருப்பீங்க. அடுத்தது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்திய வரைபடம், இந்திய மேப்பில் பொறுத்த வரைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலை, அதே மாதிரி மாளவ பீடபூமி, கோதாவரி, மலைக்காடுகள், அகஸ்திய மலை, உயிர்கோள பெட்டகம், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், தேயிலை விளைவின் பகுதி ஏதேனும் ஒன்று, எவரெஸ்ட் சிகரம், ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. மேப் எல்லாமே பிரச்சனை இல்லை, எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. உங்களுக்கு கம்பல்சரி 2 மார்க் தவிர அல்லது கொடுக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு வரைபடத்தில் பார்க்குறப்போ பாக்நீர் சந்தி, வைகை ஆறு, சென்னை, முதுமலை வனவிலங்கு சரணாலயம், நெல் விளையும் பகுதி, மணிமுத்தாறு அணை, கன்னியாகுமரி, காகித தொழிலங்கள் ஏதேனும் ஒன்று, இது எல்லாமே நீங்கள் எழுத நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னைக்கு கொஸ்டின் பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் நல்லா சொல்ல முடியாது. 1 மார்க்கும் 2 மார்க்கும் 5 மார்க்கும், 5 மார்க்கில் 1 மார்க் 2 மார்க்கு மேப்பு டைமில் எல்லாமே ஈஸி தான். 5 மார்க் மட்டும் லைட்டாக பிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் எல்லோரும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய மார்க்ஸை வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எனி டவுட், ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஏதோ ஒரு கிளாஸில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் பிரகாஷ் ஃப்ரம் ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். நன்றி, வணக்கம்.